இன்று பிறந்தநாள் காணவிருக்கும் தம்பி சடையப்பன் இவருக்கு நல்வாழ்த்துக்கள் கூறுவது அவரது நண்பர்கள் சிவா, மனோஜ், மதன், சூர்யா, வினோத். வாழ்க்கை வளமாக செழிப்பாக அமோகமாக இருக்க வாழ்த்துக்கள் தம்பி. உங்களது வியாபாரம் எம் ஸ்டாண்ட் பி ஸ்டாண்ட் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள் கூறும் உங்களது நண்பர்கள். கண்டிப்பாக வியாபாரங்கிறது வந்துட்டு வர்ற கஸ்டமருக்கு நல்லா புரியும்படி தெளிவாக சொல்லுங்கள். எம் ஸ்டாண்ட் என்னென்ன, பி ஸ்டாண்ட் என்னென்ன. நிறைய பேர் மாற்றி வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் பிஸ்னஸ் கெடுறக்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்பிளைன் கண்டிப்பாக பண்ணணும். விலாவரியாக விளக்கம் கொடுக்கணும். இப்போ நிறைய கட்டட வேலைக்காரர் வருவாங்க, அவங்களுக்கு தெரியும். வீட்டுக்காரரே வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. அது கிளியராக தெளிவாக விளக்கம் கொடுக்கும். ஒரு சிலருக்கு ஒரு சதுரத்துக்கு எத்தனை சட்டி மணல் போடலாம், எத்தனை சட்டி சிமெண்டி போடலான்னு கூட தெரியாது. நீங்கள் அது இருந்தாலும் கூட தெளிவாக சொல்லுங்கள், ஐடியாஸ் கொடுங்க. அதனால் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி ஒரு சதுரத்துக்கு 10க்கு 10க்கு எத்தனை சட்டி பாண்டுன்னு சொல்லுவாங்க, நான் சட்டிங்க எத்தனை பாண்டு மணல், எத்தனை பாண்டு சிமெண்டி. யாராச்சும் பெரிய மேஸ்திரி கிட்ட கேட்டுக்குங்க, தெரிஞ்சால் கொடுங்க. சரிங்களா? 5க்கு 1 போடுவாங்க. சரிங்களா? தளத்துக்கு 4க்கு 1. தலைமே போடுறது இப்போ டைல்ஸ் தான் போடுறாங்க. செவ்வருக்கு வந்து 5க்கு 1 போடுவாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இன்னும் பெரிய மேஸ்திரி கிட்ட யாராச்சும் கிட்ட கேளுங்க. நிறைய பேர் வீட்டுக்காரெல்லாம் வருவாங்க. சின்ன சின்ன உள்ள சொத்தல் வேலை, பேட்ச் ஒர்க்கு, இன்னும் நிறைய வேலை. இந்த துவைக்கிற கல் கட்டுறது, அடுப்பு கட்டுறது, சின்ன சின்ன வேலை வீட்டுக்கு இருக்கிறவங்களே பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஏதோ ஒரு அவங்க சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்குவாங்க. தெரியாமல் இருக்குது. அவங்க அதிகமாக போட்டோன்னு வெடிப்பு வந்துடும், கீழே விழுந்துரு. அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். ரேட்டு வந்துட்டு எப்படி போடுறீங்கன்னு பார்த்துக்குங்க. அதில் எத்தனை எம் ஸ்டாண்டில் எத்தனை வகை இருக்குதுன்னு போடுங்க, பி ஸ்டாண்டில் எத்தனை வகை இருக்குதுன்னு போடுங்க. வந்து பார்க்கட்டு ஒரு மேப் மாதிரி ஒரு மாதிரி எழுதி போடுங்க. ஆஃபர் இந்த ஆஃபர் போடுங்க, என்னென்ன கலக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எல்லாமே விலாவரியாக சொல்லுங்கள். நிறைய பேர்த்துக்கு இது புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு மார்க்கெட்டிங் விதமாக பண்ணுங்கள். ட்ரெஸ்ஸிங் சென்ஸு பண்ணிட்டு இருங்க. வியாபாரம் பண்ணுறது நம்ம ஏனாதானா இல்லை, மார்க்கெட்டிங். வியாபாரங்கிறது மார்க்கெட்டிங்னா கொஞ்சம் நல்லா டீசெண்டாக பேச பண்ணிட்டு வந்தாங்கன்னா கேட்குறதுக்கு பதிலுக்கு நம்ம இன்ஜினியர் வந்தாலும் பதில் சொல்லலாம், வீட்டுக்காரர் வந்தாலும் பதில் சொல்லலாம். அழகாக தெரிஞ்சுட்டு அற்புதமாக சொல்லுங்கள். வியாபாரம் சீலிக்கும், பக்காவாக போகு, சூப்பராக போகு, நல்லா இருக்குது. சரிங்களா? நன்றி. கலக்குங்க சடையப்பன். நன்றி.